காலக்கெடு நிர்ணயிச்சிங்க, அது கூட ஏற்றுக்கலாம். ஆனால் மசோதாக்களுக்கு நீதிமன்றம் சில ஒப்புதல் கொடுத்துருக்குல்ல, அது அரசின் செயல்பாடுகளில் தலையிடுவதாக இருக்குது. இல்லை இப்போது ஒரு சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணுறாங்க. அந்த சட்ட முன்வடிவை ஆளுநருக்கு ஒப்புதலுக்கு அனுப்புகிறாங்க. ஆளுநர் ஒப்புதல் கொடுத்து விட்டால் அது சட்டமாக மாறிவிடுகிறது. இதானே நம்ம நடைமுறை. அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வரும் பொழுது ஆளுநர் என்பவர் எப்படி இருக்கணும்? ஒன்று அந்த சட்டத்தை அனுமதிக்கணும், அல்லது சட்டமன்றத்துக்கே திருப்பி அனுப்பணும். சட்டமன்றத்திற்கு திருப்பி அனுப்பாமல் ஜனாதிபதிக்கு அனுப்பலாம், இது ஜனாதிபதி முடிவெடுக்கட்டும்னு சொல்லிட்டு. ஆனால் சட்டமன்றத்துக்கு அனுப்பிவிட்டு இரண்டாவது முறையாக சட்டமன்றத்திலிருந்து அதுவே மீண்டும் வந்தால் அதை அனுமதிப்பதை தவிர வேற ஒன்றும் அவருக்கு இல்லை. ஆனால் அப்பொழுது இவர் ஆளுநர் ஜனாதிபதிக்கு அனுப்புவது என்பது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான செயல் அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் சொல்லுது. நீதிமன்றம் இன்னொரு வார்த்தையை கேட்குறாங்க. நீங்கள் கேட்குறீங்க, இப்போ ஜனாதிபதிக்கு இவ்வளோ அதிகாரம் இருக்கு, ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கு, ஒரு விஷயத்தை முடிவெடுப்பதில் அவர்களுக்கு அரசமைப்பு சட்டமே ஒரு இதை கொடுத்துருக்கு. என்னன்னா அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்கல, எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம். இது என்னன்னா ஆளுநராக இருப்பவரும் சரி, ஜனாதிபதியாக இருப்பவரும் சரி, ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நபர்கள். அரசமைப்பு சட்டம் அவர்களுக்கு இந்த ப்ரொவிஷன்ஸை கொடுத்துருக்கு. என்னன்னா அவர்களை சிறுமைப்படுத்தி விட வேண்டாம். இப்போ ஜனாதிபதிக்கு நீங்க 10 நாள்ல முடிவெடுங்கன்னு சொன்னோம், அது ஒரு சிறுமைப்படுத்தக்கூடிய செயல். ஆளுநருக்கு நீங்க இந்த 1 மாசத்துல முடிவெடுத்து ஆகணும்னு சொன்னா அது ஒரு சிறுமைப்படுத்தக்கூடிய செயல். அவர்கள் தார்மீக அடிப்படையில் பணியாற்றக்கூடியவர்கள், அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் பணியாற்றக்கூடிய ஒரு அரசமைப்பு அதிகாரம் மிக்கவர்கள். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இது பெருசா அல்லது இவர்கள் பெருசா என்று பார்த்தால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தான் பெருசு. ஆனால் இந்த ஒரு தார்மீக அடிப்படையில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை விதித்தால் அது ஒரு இதை கொடுக்கும், அதாவது அவர்களை மேன்மைப்படுத்தாது என்கிற அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஒரு ப்ரொவிஷன்ஸ். அதை நீங்க எப்படி மிஸ்யூஸ் பண்றீங்க? அப்போ ஒரு ஆளுநர் எவ்வளவு காலம் எடுத்துக்குவாரா? அதை நீங்க கேட்க மாட்டீங்களா? யார் ஜனாதிபதிக்கு சொல்றாங்க. இந்த 5 பேர் கொண்ட அரசியல் சாசன பெஞ்சு இந்த கேள்வி யாருக்கு சொல்லுது? நம்முடைய ஜனாதிபதிக்கு கொடுக்குறாங்க. அப்ப அதை நீங்க கேட்க மாட்டீங்களா? ஆளுநர் எப்படி வேணாலும் நடந்துக்கலாமா? அப்ப இதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும். இப்ப நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு அத்தனைக்கும் நாங்கள் கொடுத்த அந்த வெர்டிக்ட்ல தீர்ப்பில் இருக்கிறது. அப்போ ஒரு ஜனாதிபதி சொல்லிவிட்டார் என்பதற்காக நாங்கள் கொடுத்த தீர்ப்பை மாற்றி அமைத்தால் ஒட்டுமொத்த நீதித்துறையே ஸ்தம்பிச்சு போய்விடும். ஆகவே நாங்கள் தீர்ப்பை மாற்ற மாட்டோம்.